பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூர்வீக தொழில் எங்களுக்கு வந்து அதில் மண்ணிலேருந்து நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 2, 3 அடி வரைக்கும் மண்ணில் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். மண் வந்து சுத்த மண்ணில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வாட்டர் கலரில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஊர்வல பிள்ளையார்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டு சொன்ன பிரகாரம் 10 அடிக்குள்ளார செய்யக்கூடாது அப்படி சொன்னதுனால இந்த வருஷம் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா அந்த 10 அடி ஊர்வல பிள்ளையார்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட மூலத்தரம் பார்த்திங்கன்னா பேப்பர் மாவு, கிழங்கு மாவு, இந்த ஆற்றுப்பூனை மாவு இதை வச்சு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து செட் ஆகி ஒரு 10 நாளைக்கு பக்கம் அது என்னன்னா 6 மாதம் உழைப்பு. இது 6 மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளையார் சக்தி 1 மாதங்க தான் நாங்கள் பெயிண்ட் அடிக்க வருவோம். இந்த வருஷம் போன வருஷம் அதிகமாக விற்பனை ஆச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சு வச்சு தயார் நிலையில் இருக்குது. விற்பனை வந்து கம்மியாக இருக்குது. மக்கள்கிட்டேருந்து ஆதரவு கம்மியாக இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து வந்து இந்த மகாராஷ்டிரக்காரவங்க செய்கிறது அந்த பேப்பர் பிளாஸ்டா பாலிஷ் மாவு செய்கிறாங்க. அது மெட்டீரியல்ஸ் வந்து கெமிக்கல் இதெல்லாம் கலந்து போட்டுறதுனால அவங்களுக்கு செலவும் கம்மியாக இருக்குது. அது ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அது வந்து உழைப்பு அதிகம், இதோட மெட்டீரியல்ஸும் அதிகம், அதனால் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அவன் 10 ரூபா பிள்ளையாரை வந்து 5 ரூபாய்க்கு கூட கொடுப்பான். நாங்கள் கொடுக்க முடியாது. எங்களோட உழைப்பு கூலி எல்லாத்துக்கும் போக கட்டுப்படி ஆகுது. இன்றைக்கி வந்து அந்த வரவேற்பு கம்மியாக இருக்குது. காரணம் வந்து இதுதான். அவங்க கம்மியாக கொடுக்கறதுனால நம்மள்ட்டையும் அதே வந்து கேட்கலாம். எங்களோட உழைப்பு அதிகமாக இருக்குது, இது கம்மியாக கொடுக்கணும். மக்கள்கிட்டேருந்து வரவேற்பு எங்களுக்கு வேணும். மக்கள் நம்பி தான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வருஷம் புதுவிதமான பிள்ளையார்லாம் செய்வீங்க சார். வருது. இந்த வருஷம் அது மாதிரி புதிய என்ன சிலை செஞ்சிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா வாகனத்தில் என்னென்ன வாகனம் இருக்கோ அத்தனை வாகனமும் பிள்ளையார் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பிள்ளையார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அசூரம் பிள்ளையார் பண்ணியிருக்கோம். அது வந்து 3-4 வாகனம் இருக்கும். ஃபஸ்ட்டு அசூரனை வந்து சிங்கம் வந்து கடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மயில், அப்புறம் காளை மாடு மேலே பிள்ளையார் வந்து கம்பீரமாக அப்படி உட்காந்து ஸ்டைலாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அது அசூர பிள்ளையார்னு சொல்லி இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம். இது மக்கள் நம்பி வரவேற்பு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா நாங்கள் குடும்ப பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்கள் பிள்ளைங்களோட வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக இது தான் பார்க்குறோம். இதை வச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சொல்கிற பிரகாரம் கெமிக்கல் கறக்கக்கூடாது, 10 அடிக்கு மேலே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இதையும் கரெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.